இந்த நாளிலே நமக்கு தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிற சகோதரருக்கு முன் அறிவிப்பு தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய ஊரிலே வந்து 3 நாட்கள் செய்தி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய கோவிலிலே. எனவே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே பல ஊர்களிலே சென்று செய்தி கொடுக்கிறார்கள். அதுபோல் உலகமெங்கும் நான் கழிந்த நாள் சகோதரோடு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய அமைப்பாளரிடம் பேசி கொண்டிருக்கும்பொழுது அவர்கள் துபாய், சிலோன் பல நாடுகளுக்கு சென்று இப்போ நேற்று 3 நாளும் ஃபுல்லாக இரவும் பகலுமாக இறைவனுடைய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு உண்மையிலேயே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பெருமையாகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் எவ்விதமாக பிள்ளைகளை பயன்படுத்துகிறார் இந்த நாட்களிலே. விசேஷமாக நான் கூட சொன்னேன், பிரதரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், ஒரேடியாக செய்துட்டு களைப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை அவருக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா எல்லாரும்? அவருக்கு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறார். எனவே அவர் ஓயாமல் ஒழியாமல் அவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த 3 நாட்களும் சகோதரரை ஆண்டவர் பயன்படுத்தி அவர் கொடுக்கிற செய்தி வழியாக நாம் எல்லோரும் ஒரு விடுதலை பெற்ற மக்களாக, குறிப்பாக ஆண்டவருடைய திருப்பாடுகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் நாள் நமக்கு மனம் திரும்புதலை பற்றி அவர்கள் நமக்கு சொல்லி நம் ஒவ்வொருவரையும் கடவுளுக்குள் வழி நடத்துவார்கள். இன்றிருக்கிற வாழ்க்கையிலிருந்து நாம் புது வாழ்வுக்குள் வழி நடத்துவார்கள். நாளை ஆண்டோடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடைசி நாள் அன்னை மரியாளுடைய வியாகுலத்தை தியானிக்க இருக்கிறோம். எனவே இந்த 3 நாட்களும் அவர்கள் கொடுக்கிற செய்தி நமக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கிற செய்தியாக ஆண்டவர் மாற்றி தரும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் செபித்து எடுத்த செபம் ஆண்டவர் கரத்திலே சமூகத்திலே நிற்கிறது. எனவே அவர் சகோதரையும் சகோதரருக்காக நமக்கு மொழிபெயர்க்க வந்திருக்க அருமையான சகோதரியும் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி ஒரு முறை கூட நாம் எல்லோரும் வரவேற்று அவர் கரங்களை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. 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 This morning, O Lord, we thank you for bringing us over here. ஆண்டவராய் இயேசுவே, இந்த காலை வேளையில எங்களை இங்கு நீர் கூட்டி வந்ததற்காக உமக்கு நன்றி. In your presence there is fullness of joy. உம்முடைய பிரசன்னத்திலே எங்களுடைய மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. And you teach us the secrets of the kingdom. ஆண்டவரே, உமது அரசின் மறைபொருள்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். Reveal to us the path of our life. நீர் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு நீர் தெரிவியும். Bless us with your wisdom, knowledge and understanding. ஆண்டவரே, உமது ஞானத்தினாலும் அறிவினாலும் புரிந்து கொள்ளுதலினாலும் எங்களை நீர் ஆசீர்வதியும். So that we can apply these truths. அப்படியானால் அந்த உண்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க முடியும். And these truths will set us free. இந்த உண்மைகள் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும். We thank you and we praise you. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. How many of you believe your future is in God's hand? எத்தனை பேர் என்னுடைய எதிர்காலம் கடவுள் கையில் இருக்குது அப்படின்னு நம்புறீங்க? என்னுடைய எதிர்காலம் கடவுள் கையில் இருக்குது அப்படின்னு நம்புறீங்க? I'll ask you again. How many of you believe your future is in God's hand? திரும்ப இந்த கேள்வியை கேட்குறேன். என்னுடைய எதிர்காலம் கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? Okay, don't be angry with me. எல்லாம் கோவப்பட்டுக்காதீங்க என் மேல. The Bible never says your future is in God's hand. பைபிள் ஒருபோதும் அப்படி சொன்னதில்லை, உங்களுடைய எதிர்காலம் கடவுள் கையில் இருக்கின்றது என்று. The Bible says your future is in your hands. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது என்று. Might be all these years you have been thinking that your future is in God's hand. இவ்வளவு வருஷங்களாக நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள், என்னுடைய எதிர்காலம் கடவுள் கையில் தான் இருக்கின்றது என்று. And God wants to show you that God has given your future in your hand. ஆண்டவர் உங்களுக்கு அதை காட்ட விரும்புகின்றார், உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் கையில் தந்திருக்கின்றார் என்று. And because it is in your hand, you can change any situation in your favor. அதனால் உங்கள் கையில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். All this time, because you did not understand, you were blaming God and the devil. நீங்கள் இவ்வளவு நாளும் இதை புரிந்து கொள்ளாததால் வாழ்க்கையிலே
காரியங்கள் நடக்கும்போது அது கடவுளால் தான் அல்லது சாத்தானால் தான் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்திருப்பீர்கள். And you will blame even people for your trouble. உங்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவர்கள் தான் இவர்கள் தான் என்று நீங்கள் குறை கூறி கொண்டிருந்திருப்பீர்கள். Some of you might be thinking the first line he speaks is wrong. சில பேர் நினைப்பீங்க முதல் வரி பேசியதே தவறாக இருக்கிறதே என்று. How am I going to listen to the whole day? முழு நாள் நான் எப்படி நான் கேட்க போறேன், முதல்லயே தப்புன்னு சொல்லிட்டாங்களே. Let us take some examples from the Bible. நம்ம பைபிள்ல இருந்து சில உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். First example. முதல் எடுத்துக்காட்டு, Who destroyed Adam's future? ஆதாமுடைய எதிர்காலத்தை கெடுத்தது அழித்தது யார்? God, கடவுளா, devil, சாத்தானா, Eve. ஏவாளா? Neither God, neither devil, neither Eve. It was Adam's own decision to disobey God, and that disobedience destroyed Adam's future. ஆதாமுடைய எதிர்காலத்தை வீணாக்கியது அழித்தது கடவுள் அல்ல, ஏவாள் அல்ல, சாத்தானும் அல்ல. ஆனால் ஆதாம் எடுத்த ஒரு முடிவு, கடவுளுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று எடுத்த முடிவுதான் அவருடைய வாழ்க்கையையே கெடுத்து விட்டது. So the moment you make a decision to disobey God, it will destroy your own future. எந்த நிமிடத்தில் நான் கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முடிவுதான் உங்கள் வாழ்க்கை கெட்டு போவதற்கு அழிவதற்கு காரணமாக இருக்கும். சரியா? 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 Who destroyed Adam's future? ஆதாமுடைய எதிர்காலத்தை கெடுத்தது யார்? Adam own disobedience. அவரோட சொந்த கீழ்ப்படியாமைதான். Okay, let's take another example. இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். The people of Israel were in slavery. இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்தாங்க. God loves the people of Israel. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அன்பு செய்தார். He uses Moses to bring them out of Egypt. அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலே இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மோசேயை அவர் பயன்படுத்தினார். God wants to take them to the promised land. ஆண்டவர் அவர்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினார். Did the people of Israel reach the promised land? ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த வாக்களித்த நாட்டிற்கு அவர்கள் போய் சேர்ந்தார்களா? இல்ல. Very good. Was it God's plan for them to reach the promised land? ஆனால் ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருந்தது? அந்த வாக்களித்த நாட்டிற்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று இருந்ததா? Yes. But was God's plan fulfilled? ஆனால் ஆண்டவருடைய அந்த திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியதா? No. It did not get fulfilled. அந்த திட்டம் நிறைவேறவில்லை. Even though God is all powerful, ஆண்டவர் எவ்வளவோ வல்லமை மிக்க கடவுளாக இருந்தாலும், even though God had a good plan, ஆண்டவர் எவ்வளவோ ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருந்தாலும், still God's plan was not fulfilled. ஆனால் கடவுளுடைய திட்டம் நிறைவேறவில்லை. Because the people of Israel disobeyed God. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள். Their thinking was wrong. அவர்களுடைய சிந்தனை தவறானதாக இருந்தது. And because their thinking was wrong, their destination became wrong. அவர்களுடைய சிந்தனை தவறாக இருந்ததால் அவர்கள் சேர வேண்டிய இடமும் தவறாக மாறி போனது. That is why this morning God is saying to you, அதனால் தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களிடம் பேசுகின்றார். the Bible is full of examples of people இந்த பைபிள்ல நிறைய மக்களுடைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. who had a wrong thinking, யாரெல்லாம் தவறான சிந்தனைகளை வைத்திருந்தார்களோ அப்படிப்பட்ட மக்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. because of which the actions were wrong, ஏனென்றால் அவருடைய செயல்பாடுகளும் தவறாக இருந்தது. and that is why their destination became wrong. அதனால் தான் அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் தவறானதாக இருந்தது. Even though God loved them, ஆண்டவர் அவர்களை அன்பு செய்தாலும், God wanted to take them to the promised land, அவர்களை வாக்களித்த நாட்டிற்கு அவர்களை கூட்டிச் செல்ல வேண்டும் என்று விரும்பினாலும், but yet the people could not go to the promised ஆனால் land மக்கள் அந்த நாட்டிற்கு செல்ல முடியவில்லை. because they refused to believe God. ஏனென்றால் அவர்கள் கடவுளை நம்ப மறுத்தார்கள். In the same way, அதே போல்தான் every Christian ஒவ்வொரு கிறிஸ்தவனும் who believes in Jesus, ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைக்கின்றவன், Jesus says, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், I have come to give you life, நான் உங்களுக்கு வாழ்வு தர வந்திருக்கின்றேன், life in abundance. மிகுதியான வாழ்வை கொடுக்க வந்திருக்கின்றேன். If Jesus came to give me life in abundance, ஆண்டவர் இயேசு மிகுதியான வாழ்வை எனக்கு கொடுக்க வந்திருக்கின்றார் என்றால், why am I not experiencing நான் life in ஏன் அந்த abundance? மிகுதியான வாழ்வை என் வாழ்விலே நான் அனுபவிக்கவில்லை? Because Jesus gave us the answer. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவே பதிலை சொல்கின்றார். The thief திருடன் comes to steal, திருடுவதற்கும் kill, கொல்வதற்கும் and destroy. அழிப்பதற்குமே வருகிறான். How does he do that? அவன் எவ்வாறு அதை செய்கின்றான்? By changing your thinking. நம்முடைய சிந்தனையை மாற்றுவதன் மூலமாக. If your thinking is contradicting to God's word, உங்களுடைய சிந்தனை கடவுளுடைய வார்த்தைக்கு முரணானதாக எதிர்மறையாக இருந்தால்,
You are already defeated. நீங்கள் ஏற்கனவே தோல்வியை தழுவி விட்டீர்கள். You are already destroyed. நீங்கள் ஏற்கனவே அழிந்து விட்டீர்கள். There is no life in abundance. உங்களுக்கு மிகுதியான வாழ்வு இல்லை. But there is life full of trouble. உங்கள் வாழ்வு முழுவதுமே துன்பமாக இருக்கின்றது. Full of curse. வாழ்வு முழுவதும் சாபமாக இருக்கின்றது. Full of defeat. வாழ்வு முழுவதும் தோல்வியாக இருக்கின்றது. So my brother, my sister, எனவே என் அன்பான சகோதர சகோதரியே, be careful நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். how you think. நீங்கள் எப்படி யோசிக்கின்றீர்கள் என்பதை பொறுத்து No matter மிக how much மிக you are கவனமாக இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு தூரம் ஜெபிக்கின்றீர்கள் என்பதை பற்றி அல்ல. No matter how much you are praying. நீங்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு அதிக நேரம் ஜெபித்தாலும், No matter how much you are reading the Bible. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பைபிளை வாசித்தாலும், If your thinking is wrong, உங்களுடைய சிந்தனை தவறானதாக இருந்தால் your future will be wrong. உங்களுடைய எதிர்காலமும் தவறானதாகத்தான் இருக்கும். So in the next 2 hours, இந்த அடுத்த 2 மணி நேரம் I am going to go through a journey. We are going to go through a journey. நம்ம இதுல இந்த பைபிள்ல ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகின்றோம். And we will use the word of God நாம் இறைவார்த்தையை பயன்படுத்த போகின்றோம். to change our thinking. நம்முடைய சிந்தனையை மாற்றுவதற்கு அதை பயன்படுத்த போகின்றோம். So before we break for lunch, நாம் சாப்பிடுவதற்கு வெளியே செல்வதற்கு முன்னால் we will not ask God to heal you. ஆண்டவரை நாங்கள் பார்த்து இவங்களை சுகப்படுத்தி விடும் என்று கேட்க மாட்டோம். But the moment your thinking will change, உங்களுடைய சிந்தனை எந்த நிமிடத்தில் மாறுகின்றதோ, even though you do not ask God to heal you, நீங்க ஆண்டவரிடத்தில் என்னை குணப்படுத்தும் என்று கேட்காவிட்டாலும் your thinking will change. உங்களுடைய சிந்தனை மாறும். That change of thinking அந்த மாறிய சிந்தனை will bring healing in your body. உங்கள் உடலிலே சுகத்தை கொண்டு வரும். That's all. அவ்வளவுதான். Do you know why you come to listen to God's word? நீங்க எதுக்காக இறைவார்த்தையை கேட்கிறதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? For only one reason. ஒரே ஒரு காரணம் தான். To change your thinking. உங்களுடைய சிந்தனையை மாற்றுவதற்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. Because when your thinking changes, உங்களுடைய சிந்தனையானது மாறுபடும் போது, your feeling changes, உங்களுடைய உணர்வுகள் மாறுபடுகின்றது, your decision changes, உங்களுடைய முடிவுகள் மாறுபடுகின்றது, your action உங்களுடைய changes, செயல்பாடுகள் மாறுபடுகின்றது, your habit changes, உங்களுடைய பழக்கவழக்கங்கள் மாறுகின்றது, your character changes. உங்களுடைய நடத்தை மாறுகின்றது. And the change of character உங்களுடைய நடவடிக்கை மாறும்போது reaches you to the change of destination. நீங்கள் போய் சேர வேண்டிய இடமும் மாறுகின்றது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Have you heard Jesus saying, ஆண்டவர் இயேசு சொல்வதை கேட்டிருக்கீங்களா? your faith has healed you? உங்களுடைய நம்பிக்கையே உங்களை குணமாக்கிட்டு, Or Jesus has healed you? அல்லது ஆண்டவர் இயேசு நான் குணமாக்கினேன்னு சொன்னாரா? Okay, let me put one or two questions and then we will start studying. ஒரு 2-3 கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். How many of you want God to prosper you? எத்தனை பேர் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை செழுமையானதாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? என்னுடைய வாழ்க்கை நல்ல செழுமையா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் அப்படி மாத்தணும்னு. What about this? They are not lifting their hand up. And what about this? What about this? They are not lifting their hand up. Oh, good, good. சரி. Again a bad news. திரும்ப உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி தான். God doesn't prosper anybody. ஆண்டவர் ஒன்றும் யாரையும் அப்படி ரொம்ப செழிப்பாக்கிறது கிடையாது. Now some of you will be looking at me with anger now. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோவமா இருக்குது. என்னது கை தூக்கிட்டு திரும்பியும் தப்புன்னு சொல்றாருன்னு. They'll be saying, what kind of teaching is this? I want to go home. இது என்னது இவர் சொல்லி கொடுக்கறாரு? வீட்டுக்கு போயிரலாமா? Okay, let's see the Bible. நம்ம பைபிளை பாப்போம். Do you believe the Bible? நீங்க பைபிளை நம்புறீங்களா? இறைவார்த்தையை? Do you believe the Bible? இறைவார்த்தையை நம்புறீங்களா? Okay, open to Joshua 1:8. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். This book of the law called the Bible, இந்த திருச்சட்ட நூல் பைபிள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நூல், you will keep it on the altar. நீ எப்போதும் அதை கொண்டு போய் மேசையிலே வைக்க வேண்டும். You will put the candle on the right and the left. அந்த பலிபீடத்தில் வைத்துவிட்டு அது வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பெரிய மெழுகுதிரியை கொளுத்தி வைக்க வேண்டும். You will keep it over there day and night. இரவும் பகலும் அப்படி அந்த மெழுகுதிரி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். One day the priest will come to bless your house. ஒரு நாளைக்கு அருள் தந்தை உங்க வீட்டை bless பண்ணதுக்கு வருவாங்க. And when he comes to bless the house, you will take a stool and bring the Bible down. அப்போ அருள் தந்தை வீட்டுக்கு வரும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னா, நீங்க போய் ஒரு ஸ்டூல் நீங்க ஒரு ஸ்டூலை போட்டு மேல இருக்க பைபிளை எடுத்துட்டு வருவீங்க. And then you will dust the Bible and give it to the priest. நன்றாக அந்த பைபிளை தூசி தட்டிவிட்டு அந்த தந்தையிடம் நீங்கள் கொடுப்பீர்கள். Then the priest will open the Bible. அப்போது
அந்த அருள் தந்தை பைபிளை திறப்பார். He will read a passage. அப்ப அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பார். He will lay hands on you. அவர் உங்களுடைய தலையிலே கையை வைப்பார். And bless you. அப்படி ஆசீர்வதிப்பார். And then God will prosper you. அப்போது கடவுள் உங்களை செழிப்பாக வாழ ஆசீர்வதிப்பார். And God will give you good success. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார். It's there in your Bible? அப்படி போட்டுக்கா பைபிள்ல? They are thinking which Bible is he reading? எந்த பைபிளை நீங்க வாசிக்கிறீங்க? உங்க பைபிள் அப்படி போட்டுக்கோ. This is my own Bible. இது உங்க சொந்த பைபிளா? This is not in the Bible. அது பைபிள்ல இல்ல. But this is what we do. ஆனா நம்ம இத தான் செஞ்சிட்டு இருக்கோம். Now read Joshua 1:8. யோசுவா 1:8 நாம் இப்போது வாசிப்போம். Everybody read it. Come on. எல்லாரும் அதை எடுத்து வாசிக்க பார்க்கட்டும். மெதுவா வாசிங்க. Read it, read it, read it, read it. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் கடவுள் செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். God. கடவுள். What is there in your Bible? உங்க பைபிள்ல என்ன இருக்கு? God. கடவுள்னு இருக்கா? No, God. கடவுள். No, God, God. கடவுள். God. கடவுள் கடவுள். God. All this time what were you saying? இவ்வளவு நேரம் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? God is going to prosper me. கடவுள் தான் என் வாழ்க்கையை செழிப்பா மாத்த போறாரு. God is going to give me success. கடவுள் தான் எனக்கு வெற்றி கொடுக்க போறாரு. Bible doesn't say that. ஆனா பைபிள் அப்படி சொல்லலையே. Bible says, பைபிள் சொல்லுது, if you want prosperity, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செழுமையை பெற வேண்டும் என்றால், you want God to give you good, if you want good success, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், you will have to do three things. நீங்க மூணு காரியத்தை செய்யணும். You will have to do three things. நீங்க மூணு காரியத்தை செய்யணும். First thing, முதல் காரியம், just as you brush your teeth, உங்க பல்ல தினமும் நீங்க தேய்க்கிறது போல, you will have to brush your tongue with the word of God. உங்க நாக்க இறைவார்த்தையால தேய்க்கணும். Every time you open your mouth, எப்பெல்லாம் வாயை திறக்கீங்களோ, you will speak the word of God. நீங்க இறைவார்த்தையை பேசணும். You will speak the word of God day and night. நீங்க இரவும் பகலும் இறைவார்த்தையை நீங்க பேசணும். Every time you are seeing a trouble, எப்பெல்லாம் ஒரு துன்பத்தை நீங்க பாக்குறீங்களோ, you will not talk about your problem. நீங்க அந்த பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது. You will not talk about trouble. நீங்க அந்த துன்பத்தை பத்தி பேசக்கூடாது. But you will speak the word of God. நீங்க இறைவார்த்தையை தான் பேசணும். First. அதான் முதல்ல. Second. ரெண்டாவது, only when you start rubbing your tongue with the word of God, இறைவார்த்தையை கொண்டு உங்க நாக்க நீங்க நன்றாக தேய்க்க ஆரம்பித்ததும், now you will take the word of God and brush your mind. இப்போது இறைவார்த்தையை எடுத்துக்கொண்டு உங்களுடைய சிந்தனையை தேய்க்க வேண்டும். You will think on the word of God day and night. இரவும் பகலும் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். What are you thinking day and night? நீங்க இரவும் பகலும் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க? Problem. எப்பவும் பிரச்சனை, sickness, நோய், children, குழந்தைங்க, husband, கணவர், money, பணம், all kinds of different things. இது எல்லாத்தையும் தான் எப்போ யோசிச்சுட்டே உட்கார்ந்திருக்கீங்க. And God is saying to you, God is saying to you, ஆண்டவர் உங்களிடம் சொல்கின்றார், think on my word. என்னுடைய வார்த்தையை நீங்கள் சிந்தியுங்கள். What are you thinking? நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? The whole class became silent. எல்லாம் சத்தமே இல்லையே, அப்படி அமைதி ஆயிட்டீங்க. When you are singing, you can sing many songs. நீங்க பாடும்போது நல்ல நிறைய பாட்டெல்லாம் பாடலாம். But even while singing, the mind is thinking about problem. வாய் பாடிட்டே இருக்கு, தலைக்குள்ள போயிட்டே இருக்குது பிரச்சனை. சரியா? சரிதானே? Even when you are opening your mouth, உங்க வாயை திறந்தாலும் you are not speaking God's word. நீங்க கடவுளுடைய வார்த்தையை பேசல. You will tell everybody, I got diabetes, pray for me. நீங்க எல்லாத்தையும் போய் எனக்கு இந்த சக்கரை வியாதி இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. But God's word says, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, by his stripes you were healed. அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று. Are you saying, God, I thank you, by your stripes I am healed of diabetes? Or you are saying, please pray for me, I got diabetes? நீங்க எப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, என்னுடைய இந்த சர்க்கரை வியாதியை உமது தழும்புகளால் நீர் என்னை குணப்படுத்தி விட்டீர், அதற்காக நன்றின்னு சொல்றீங்களா? அல்லது எனக்கு இந்த சர்க்கரை வியாதி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? What is saying? Jopanna means what? Pray for me, pray for me. Jopanna.
Everybody will say Jopanna, Jopanna and speak எல்லாரும் about problem. சொல்வீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பிரச்சனையை சொல்லிட்டே அலைவீங்க. He is saying train your tongue to speak God's promise. உங்களுடைய நாவை ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். Train your tongue to speak, to meditate on the word of God. உங்களுடைய நாவையும் சிந்தனையையும் நீங்கள் இறை வார்த்தையை தியானம் செய்வதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். In the whole day. ஒரு நாள்ல How much time do you think the word of God and how much time do you think about your problem? எவ்வளவு நேரம் இறை வார்த்தையை பற்றி நீங்க சிந்திக்கீங்க, எவ்வளவு நேரம் உங்க பிரச்சனையை பற்றி யோசிக்கீங்க? When I was coming to Nagarkoil, நான் நாகர்கோயிலுக்கு வரும்போது I saw many coconut trees. நான் நிறைய தென்னை மரங்களை எல்லாம் பார்த்தேன். Have you seen a coconut tree? தென்னை மரம் பார்த்திருக்கீங்களா? தென்னை மரம் பார்த்திருக்கீங்களா? What comes on a coconut tree? அந்த தென்னை மரத்துல என்ன காய்க்கும்? Papayas, very good. பப்பாளி பழம் தான் அதுல காய்ச்சி தொங்கும். What comes? என்ன வருது தென்னை மரத்துல? Coconut. தேங்காய். So in the same way, what you're speaking and what you're thinking, you are going to get that same fruit. நீங்க எதை பேசுறீங்களோ எதை சிந்திக்கீங்களோ அந்த கனி தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கனி தான் நமக்கு கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. And that is what you got to do. அதை தான் நம்ம செய்யணும். Please take the promise of God and start learning it by heart. நீங்க ஆண்டவருடைய வாக்குறுதியை எடுத்து அதை அப்படியே மனப்பாடம் செஞ்சு மனசுக்குள்ள பதிக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். Just as you say the rosary, நீங்க ஜெபமாலை சொல்லிட்டே இருக்கீங்க. in the same way take the word of God and say the rosary of the word of God. அதே மாதிரி இறைவார்த்தையை வச்சு அந்த ரோசரியில இறைவார்த்தையாகி அந்த ரோசரியை அப்படி நம்ம ஜெபமாலையை சொல்லிட்டே இருக்கலாம். And what you are saying, start thinking about it. அந்த வாய் சொல்லிட்டே இருக்கிறத அப்படியே உங்க சிந்தனையில வச்சு அதை யோசிக்க ஆரம்பிங்க. Now when you do these two things, இந்த ரெண்டையும் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா you will receive power of God. ஆண்டவருடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ள அப்படியே கடந்து வரும். And how will you receive the power of God? எப்படி ஆண்டவருடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? When you speak and think, faith begins to come. உங்களுடைய வாயினால பேசி சிந்தனையில நீங்க அதை வச்சீங்கன்னு சொன்னா நம்பிக்கை உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். And this power of God will give you the strength to obey the word of God. இந்த ஆண்டவருடைய வல்லமையானது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். So if anybody wants to obey the word of God, யாராவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணினீர்கள் they என்றால் must first train their tongue to speak God's word. முதலில் உங்களுடைய நாவை ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு பழக்கப்படுத்த வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும். When again and again you will speak God's word, திரும்ப திரும்ப நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் பேசும்போது it will train your mind to think on God's அது word. உங்களுடைய சிந்தனையை ஆண்டவருடைய வார்த்தையை எண்ணுவதற்கு அது பழக்கப்படுத்தும். When you do this first and second, முதலையும் இரண்டாவது உள்ள ரெண்டையும் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா you will obey God's word. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க. And when you obey God's word, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா God கடவுள் or you, what's written in the Bible? அப்படி கீழ்ப்படிஞ்சீங்கன்னா God கடவுள் will prosper you or you will prosper yourself. கடவுள் உங்களை ஆசீர்வதித்து செழுமையாக்குவாரா, நீங்களே உங்களை செழிப்பான வாழ்வுக்கு நீங்க கடந்து செல்வீங்களா? What are they saying? என்னவா? So if you are coming for the retreat நீங்க தியானத்துக்கு வந்தா for 2 years, 2 வருஷத்துக்கு no prosperity, ஒரு செழிப்பையும் காணுமே, no blessing, ஒரு ஆசீர்வாதத்தையும் what is காணுமே. the reason? எதனால? Thinking is wrong, உங்களுடைய சிந்தனையில் actions தவறு. are wrong, உங்களுடைய செயல்பாடு தவறு, result is wrong. அதனோட விளைவு தவறு. You can come for 10 years, 10 வருஷத்துக்கு தியானத்துக்கு வந்தாலும் thinking has not changed, உங்களுடைய சிந்தனை மாறாவிட்டால், words have not உங்களுடைய changed, வார்த்தை மாறாவிட்டால், actions have not உங்களுடைய changed, நடவடிக்கை மாறாவிட்டால் harvest will not change. அறுவடை மாறாது. சரியா? 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 சரிதானே? That is why you find அதனால தான் நீங்க இப்படி the பாக்குறீங்க. preacher is preaching the word, போதனையாளர் அப்படியே இறைவார்த்தையை சொல்லிட்டே இருக்காரு. everybody is listening at the same time, எல்லாரும் ஒரே மாதிரி கேட்டே இருக்கீங்க. but not everybody are getting the same harvest, ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அறுவடை கிடைப்பது இல்லை. because each one is thinking differently, ஏனென்றால் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். each one's actions are different, ஒவ்வொருடைய நடவடிக்கையும் வித்தியாசமானதாக இருக்கிறது. and therefore each one's harvest is அதனால ஒவ்வொருடைய அறுவடையும் வித்தியாசமானதாக இருக்கிறது. different. Your words are seeds, உங்களுடைய வார்த்தைகள் தான் விதைகள், your thoughts are seeds, உங்களுடைய சிந்தனை விதைகள், your actions are seeds. உங்களுடைய செயல்பாடுகள் விதைகள். Go to any farmer,
நீங்க எந்த விவசாயியையும் போய் பாருங்க, and ask the farmer. அந்த விவசாயிட்ட கேளுங்க, If he sowed mango seeds, அவர் மாங்கொட்டையை கொண்டு போய் முளைக்க வச்சாருன்னா he will never get chickus, அவர் அதுல இருந்து சப்போர்ட் அவருக்கு கிடைக்காது. right? சரியா? But Christians will pray, ஆனா கிறிஸ்தவங்க இப்படி ஜெயிப்பாங்க. I will sow the wrong seeds by my speaking. என்னுடைய வாய் பேசுனனால தவறான விதையை நான் ஊண்டி வைப்பேன். I will think wrongly with my thinking, wrong என்னுடைய seeds. சிந்தனையிலையும் தவறான விதையை நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். My actions will be wrong. என்னுடைய நடவடிக்கையும் தவறானதாக இருக்கும். But God, when I pray, ஆனா நான் ஜெபம் பண்ணும்போது on a mango tree you should give me chickus. அந்த மாமரத்துல எனக்கு சப்போட்டா பழம் காய்ச்சி தொங்கணும். சரியா? சரியா? So your future is in whose hand? நம்ம எதிர்காலம் யார் கையில இருக்குது? The good news is God has given it into your hands. நல்ல செய்தி என்னன்னு சொன்னா அது ஆண்டவர் உங்க கையில தான் கொடுத்திருக்காரு. If a person labors ஒரு ஆள் நல்லா உழைச்சாருன்னா and speaking and doing to the word of God, அவருடைய சிந்தனையும் பேச்சும் இறைவார்த்தைக்கு ஒத்ததாக இருந்ததென்றால் nobody in this world can stop him from being prosperous and successful. அவன் செழுமையாகவும் அவன் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை இந்த உலகத்துல யாருமே தடுக்க முடியாது. What do you think? நீங்க என்ன நினைக்கீங்க? Is it a good news or a bad news? இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? So now do you need to come and cry to God? நீங்க இப்ப வந்து கடவுள்கிட்ட அழணுமா? Or do you need to change your thinking? அல்லது உங்களுடைய சிந்தனையை மாத்தணுமா? You can go to every person and say, pray over me, pray over me, pray over me. But your words are wrong, thinking is wrong, action is wrong. He will pray and pray, hair will go, full takla, but no harvest. நீங்க ஒருத்தட்ட போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வார்த்தை தவறா, சிந்தனை தவறா, செயல்பாடு தவறா இருந்துச்சுன்னு சொன்னா எத்தனை தடவை போய் தலை கை வச்சுட்டே இருந்தாலும் தலை தான் போகும், வலிக்கும், ஒன்றும் நடக்காது. All hair will go. எல்லாம் போயிடும், ஒவ்வொருத்தரும் வச்சு வச்சு கையை எடுக்கும்போது. But no harvest. ஆனா ஒரு அறுவடையும் கிடைக்காது. That is why I find many people coming and saying, brother, pray over me. நான் நிறைய பேர் அதனால தான் பார்க்குறேன், பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. But the thinking has not changed. ஆனா சிந்தனையில மாற்றம் இல்லையே, Words have not changed. வார்த்தையில மாற்றம் இல்லையே, Action has not changed. செயல்பாட்டுல மாற்றம் இல்லையே. And then you start wondering, this preacher is not powerful, that preacher is not powerful. அவர்கிட்ட போய் ஜெபிச்சேன், இவர்கிட்ட போய் ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கல. But you are powerful. ஆனா நீங்க ரொம்ப சக்தி உள்ளவங்களா இருக்கீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. சரியா? சரியா? So how many of you want God to give you victory? இப்போ எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு வெற்றி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? How many of you want God to give you victory over the devil? சாத்தானிடம் இருந்து எனக்கு விடுதலை, வெற்றி வேணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கீங்க? Oh, nobody wants. சாத்தானிடம் இருந்து எனக்கு வெற்றி வேணும். How many of you want God to give you victory? ஆண்டவர் எத்தனை பேருக்கு எனக்கு வெற்றி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? What about these people? வெற்றி வேணும்னு எத்தனை பேர் நினைக்கீங்க? Huh? So let us pray that they don't want God to give them victory. ஆண்டவர்ட்ட நாங்க ஜெபம் பண்ணுவோம், அப்போ அவங்க யாருக்குமே வெற்றி வேண்டாமா? Hello, how many of you want God to give you victory? எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு வெற்றி தரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, விரும்புறீங்க? Victory over Satan. சாத்தான்கிட்ட இருந்து எனக்கு வெற்றி ஆண்டவர் தரணும்னு. What are these two saying? என்னமா? Okay. All those who lifted your hands, again you are wrong. கையை தூக்குனவங்க எல்லாம் தப்பு, ஆன்சர் தப்பு. Okay, open to 1 John. யோவான். Hello, listen. 1 யோவான். Listen. I am not sharing the word of God to make a joke out of you. நான் வந்து இறைவார்த்தையை உங்ககிட்ட சொல்லி அப்படி ஒரு ஜோக்கு சொன்ன மாதிரி சிரிக்க வைக்கிறதுக்கு இல்ல. But I am trying to show you the truth. நான் உங்களுக்கு உண்மையை விளக்க விரும்புகின்றேன். That will change your thinking. அது உங்களுடைய சிந்தனையை மாற்றும். And that will give you the victory. உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 1 John chapter 5 verse 4. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது கடவுள் நம்பிக்கையே. 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 God will give you victory.
கடவுள் தானே நமக்கு வெற்றி தர்றாரு. உலகை வெல்லுவது கடவுள் நம்பிக்கையே. ஹலோ 1 யோவான் 5:4. ஹலோ கடவுள் 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 all this time what are you praying? இவ்வளவு நாள் நீங்க எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க? All this time what are you thinking? இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? கடவுள் கடவுள் நினைச்சிருந்தீங்க. You know what the Bible says? ஆனா பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? We who believe in Jesus, நாம் ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை வைக்கின்ற நாம், we receive the power of God, நாம் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கின்றோம். by which we are born again. நாம் அதன் மூலமாக மறுபடியும் பிறக்கின்றோம். And because the Holy Spirit is in us, ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், because the Holy Spirit is in us, ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், the Holy Spirit power பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை makes us overcomers. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நாம் வெற்றி பெறுவதற்கு துணை செய்கின்றது. Just read that. Whosoever is born of God overcomes the world. கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். So you and I are actually having the power to overcome the world. நீங்களும் நானும் இந்த உலகை வெல்லுவதற்கு உரிய அந்த வல்லமையை நமக்குள் வைத்திருக்கின்றோம். The power to overcome the world is inside you. இந்த உலகை வெல்வதற்கான வல்லமை உங்களுக்கு உள் இருக்கின்றது. And there is a power that gives you the victory. உங்களுக்கு ஒரு வல்லமை அந்த வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொடுக்கின்றது. And what is that power? அந்த வல்லமை என்ன? Our God கடவுள் or our faith. அல்லது நம்முடைய நம்பிக்கை. What is written in the Bible? பைபிள் என்ன எழுதி இருக்குது? உலகை வெல்லுவது. And all this time what were you believing? நம்ம இவ்வளவு நாள் எதை நம்பிக்கிட்டே இருந்தோம்? So if you have been defeated, where's the problem? நம்ம வாழ்க்கையில் நமக்கு தோல்வின்னு சொன்னா அங்க பிரச்சனை எங்க இருக்குது? யார்கிட்ட இருக்குது? So every time your faith got defeated, you lost the battle. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நம்பிக்கையானது அங்கே தோற்கடிக்கப்படும் போது உங்களுக்கு வெற்றி இல்லை, தோல்வியை நீங்கள் தழுவுகின்றீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Did you understand? புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? Another question. இன்னொரு கேள்வி. Questions are good. It changes our thinking. கேள்விகள் நல்லது, ஏன்னு சொன்னா நம்ம சிந்தனையை அது மாற்றும். Praise the Lord. Praise the Lord. How many of you want God to keep the devil away from you? எத்தனை பேர் கடவுள் சாத்தானை என்கிட்ட இருந்து தள்ளி விடணும், தூர துரத்தி விடணும் அப்படி நினைக்கிறீங்க? Now nobody is lifting the hand up. இப்போ யாருமே கை தூக்க மாட்டேன்றீங்க. So let's pray that the Lord keeps the devil close to you. அப்போ சாத்தான் உங்க பக்கத்துல இருக்கட்டும்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லுவோம். How many of you want God to keep the devil away from you? எத்தனை பேருக்கு சாத்தான் என்னை விட்டு தள்ளி தூர போணும், அது கடவுள் செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்க? Tell me honestly, don't you pray to God, keep the devil away from me? நீங்க கடவுள்கிட்ட ஜெபிக்கிறது இல்லையா? ஆண்டவரே இந்த சாத்தானை என்கிட்ட இருந்து துரத்தும் அப்படின்னு. God please keep the devil away from me. ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற இந்த சாத்தானை துரத்தி விடும் அப்படி ஜெபிக்கலையா? அப்படி ஜெபிக்கிறோம்ல. Hello, I have not yet started preaching. I am only teaching you the wrong thinking. The preaching has not yet started. உங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கல, ஆனா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நமக்கு எப்படி தவறான சிந்தனைகள் இருக்குன்னு சொல்லி. முதல்ல அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். So that you understand what you can do. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கிடணும். சரியா? Okay. James chapter 4 verse 7. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். Translate like I say. Submit yourself therefore to God. நீங்கள் உங்களை கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள். நீங்கள் உங்களை கடவுளுக்கு பணியுங்கள். And then God will make the devil flee from you. அதன் பின் கடவுள் அந்த சாத்தானை அலகையை துரத்தி விடுவார். Hello? Then God will make the devil flee from you. அதற்கு பிறகு கடவுள் இந்த சாத்தானை
உங்களிடமிருந்து துரத்தி விடுவார். Nowhere in the Bible it's written பைபிள்ல எந்த பகுதியிலும் இப்படி எழுதியிருக்கவில்லை that God will make the devil flee from you. சாத்தானை உங்களிடமிருந்து துரத்தி உங்களை விடுதலை செய்வார் ஆண்டவர் என்று இல்லை, எழுதியிருக்கவில்லை. But it is written that you are supposed to make the devil flee from you. ஆனால் நீங்கள் தான் அந்த அலகையை துரத்தி நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. Now when the retreat is over, இந்த தியானம் முடிஞ்சதும் okay, and you're going back home, நீங்க வீட்டுக்கு போறீங்க. you will meet many stray dogs on the road, நிறைய தெருல நாய் நிற்கும். and the dog will do it bow wow wow wow. அந்த நாய் பப் பப் அப்படின்னு சொல்லி சத்தம் போடும். You pick up a stone ஒரு கல்லை எடுத்துட்டு and throw the stone. அந்த கல்லை கொண்டு போய் நாயை எறிங்க. அப்படி சத்தம் போட்டுட்டு நாய் ஓடிரும். Have you seen that? பார்த்திருக்கீங்களா? That's exactly what the devil does. அதே மாதிரி தான் பேயும். But if you do not submit to God, நீங்க கடவுளுக்கு பணிந்திருக்கவில்லை என்றால், submit to God means submit to God's word. கடவுளுக்கு பணிந்திருங்கள் என்றால் அவருடைய வார்த்தைக்கு பணிந்திருங்கள் என்று அர்த்தம். The word submit means because I love you, I'm ready to obey you. ஏனென்றால் நான் ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன், எனவே உமது வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்பதாகும். So every time your mind is on the word of God, ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சிந்தனையில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குமானால், and the devil is giving you some other thoughts, சாத்தான் வேறு விதமான சிந்தனையை கொடுப்பான். and now you're opening your mouth and you're thinking on God's word and you're speaking God's word, நீங்கள் உங்கள் சிந்தனையில் இறை வார்த்தை இருக்கும்போது அந்த வார்த்தையை உங்கள் வாயினால் நீங்கள் பேசுவீர்கள். the devil will flee from you. அப்போது அலகை உங்களை விட்டு ஓடிவிடும். Sickness will flee from you. நோய் உங்களை விட்டு ஓடிவிடும். Every work of the devil will flee from you. சாத்தானுடைய எல்லா விதமான செயல்களும் உங்களை விட்டு ஓடிவிடும். Because all power and authority has been given unto you. ஏனென்றால் உங்களுக்கு சகல அதிகாரமும் வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. So who is going to make the devil flee? யாரு அலகையை ஓட விரட்ட போறா? God. கடவுளா? Preacher. இந்த போதிச்சிட்டு இருக்காருல நற்செய்தியாளர் அவர்தான். Nun. சிஸ்டர் வந்தா இருக்காங்க, அவங்க துரத்த போறாங்க. Priest. ஃபாதர் துரத்த போறாங்க. Not us. நாங்க ஒண்ணும் இல்ல. Who is going to make the devil flee? யாரு அலகையை துரத்த போறா? Okay. சரி. Now how many of you want God to give you the power from above? எத்தனை பேரு ஆண்டவர் இந்த வல்லமையை மேல இருந்து எனக்கு தரணும் அப்படின்னு விரும்புறீங்க? Now nobody wants to lift your hands up. யாருக்குமே கை தூக்கிறதுக்கே இஷ்டம் இல்லை இப்போ. Now that is the only girl who wants the power from above. பாருங்க, ஒரே ஒருத்தங்க மேல இருந்து வல்லமை எனக்கு வேணும்னு கை தூக்குறாங்க. How many of you want the power of God to come upon you now from above? மேல இருந்து ஆண்டவருடைய வல்லமை என் மேல் இறங்கி வர வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? When the song was going on, அந்த பாட்டு பாடும்போது, Holy Spirit come with your power. பரிசுத்த ஆவியானவரே உமது வல்லமையை தாரும் வாரும் அப்படின்னு பாடணும். Now when I'm asking, let's pray, how many of you want Holy Spirit power? எத்தனை பேருக்கு மேல இருந்து ஆவியானவர் வேணும்னா கையை இப்படி வச்சுக்கிறீங்க? Okay, let's see where is the power. எங்க இருக்கு அந்த வல்லமை நம்ம பாப்போம். Ephesians chapter 3 verse 20. எபேசியர் 3:20. விண்ணகத்தில் இருந்து செயல்படுகின்ற வல்லமையோடு நாம் What is written in your Bible? என்ன எழுதியிருக்கு? Heaven. விண்ணகத்திலிருந்து Heaven. விண்ணகத்திலிருந்து வல்லமையோடு. Where is the power? எங்க இருக்குது அந்த வல்லமை? No. Where is the power? எங்க இருக்குது அந்த வல்லமை? விண்ணகத்திலிருந்து வருதா? Okay. கவனிங்க. Listen. Let us say in Kanyakumari there are no wells. நம்ம இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம மாவட்டத்துல கிணறே இல்லைன்னு வச்சுக்குவோம். கிணறு. Okay, example. ஒரு உதாரணம். And there is no water supply. தண்ணியும் குழாயில நமக்கு வரல, சப்ளை பண்ணல. So we are from the military. நாங்க வந்து மிலிட்டரியில இருந்து வந்திருக்கோம். So we come to your village. உங்க கிராமத்துக்கு நாங்க வர்றோம். And we tell you. நாங்க உங்ககிட்ட சொல்றோம். We will give you as much water as you want.
உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணாலும் நாங்க தருவோம். But one condition. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. You must come in a queue. நீங்க வந்து வரிசையில வரணும். No rushing. அப்படி இடிக்க கூடாது. We have got tankers of water. நாங்க நிறைய டேங்க்ல தண்ணி வச்சிருக்கோம். Lot of water. நிறைய தண்ணி வச்சிருக்கோம். We will give it to you. நாங்க உங்களுக்கு தருவோம். But you should come in a queue. லைன். அப்படி கியூல அப்படி வரிசையா நீங்க வரணும். So first number. முதல் ஆளு. To get water, what will you bring? முதல்ல தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு என்ன கொண்டு வருவீங்க? One pot. One pot enough for a family? ஒரு குடம் தண்ணி வீடு எல்லா வீட்ல உள்ள எல்லாத்துக்கும் போதுமா? How many you will bring? அப்ப எத்தனை தூக்கிட்டுருவீங்க? 10. Look at her. Okay, 10. சரி 10 குடம். What will you bring? நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க? நீங்க What she'll bring? What is needed for the family? Yeah, how much you will bring? எத்தனை கொண்டு வருவீங்க? 2 buckets. 2 பக்கெட் கொண்டு வருவீங்களா? 5 buckets. நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க? எத்தனை குடம்? What will you bring? எத்தனை குடம் கொண்டு வருவீங்க பிடிக்கிறதுக்கு? 1 bucket. Let's ask this people. நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு? Everything she'll bring. She'll bring everything. Okay. What about her? நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க? Listen. That lady, you all are all in a line, huh? You all are all in a line. எல்லாரும் லைன்ல நிக்கீங்க. She brought 10. What will you say? She brought 5. அவங்க 10 இவங்க 5. She brought 1. அவங்க 1. This lady, everything in the house. அவங்க வீட்ல உள்ள எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்களாம். What will you do to her? What about the other one? நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க? 10. This lady? நீங்க tank. She will bring her tank. What about her? நீங்க See. Hold on. கவனிங்க. Each one is bringing different vessel. ஒவ்வொருவரும் வித்தியாசமான பாத்திரங்களை கொண்டு வராங்க. Because their thinking is different. ஏன் சொன்னா அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. She is bringing 10 buckets. அவங்க 10 பக்கெட் கொண்டுறாங்க. Another person will be saying, இன்னொருத்தங்க சொல்றாங்க, can't she see all of us in our queue? நம்ம எல்லாரும் லைன்ல நிக்கிறோம். Can't she bring one? ஒன்னு கொண்டு வர கூடாதா? வரிசையா போட்டுருக்காங்களே. In those days when the water is to come in the public tap, everybody is to stand in a queue. வெளியில நம்ம பைப்ல தண்ணி பிடிக்கிற காலத்துல எல்லாரும் லைன்ல போட்டுருப்போம் பாத்திரங்களை. If she comes with 10 buckets, அவங்க 10 பக்கெட் அவங்களுக்கு வச்சிட்டாங்கன்னா all these ladies will kill you. அவங்க எல்லாம் சொல்வாங்க, எங்களுக்கு எப்ப தண்ணி பிடிக்கிறது? 10 கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே அப்படி சொல்வாங்க. But look at what God is saying. ஆனா கடவுள் என்ன சொல்றான்னு பாருங்க. God is saying, கடவுள் சொல்லுகின்றார், I am able. என்னால் முடியும். I am able. என்னால் முடியும். To do. செய்வதற்கு. Exceedingly. மிக அதிகமாக செய்ய முடியும். Abundantly. மிகவும் செழுமையாக செய்ய முடியும். Far more than you can think, ask or imagine. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்ய முடியும். The problem with us is, நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, our thinking is 10 buckets. நம்முடைய சிந்தனை 10 பக்கெட். Our thinking is 5 buckets. ஒரு 5 பக்கெட். Our thinking is 1 bucket. ஒரு பக்கெட். Our thinking is 1 tanker. ஒரே ஒரு டேங்க். When it comes to God, He says, never think about your own personal needs, but think about the needs of the kingdom and think so big, God is able to do. ஆண்டவர் சொல்கின்றார், அவரை பொறுத்த மட்டில் நீங்கள் உங்களுக்கென்று சிறியதாக நினைக்காதீர்கள். உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? அது இறையரசை கட்டி எழுப்புவதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவருக்கு என்ன இருக்கின்றது? வல்லமை இருக்கின்றது. God is able to do through the power working in you, not in heaven. ஆண்டவர் நீங்கள் கேட்பதை கொடுப்பதற்கு வல்லமையை உங்களுக்குள் வைத்திருக்கின்றார். அந்த வல்லமையை கொண்டு உங்களுக்கு அவர் தர முடியும், விண்ணில் உள்ள வல்லமை அல்ல. All the time when you are praying, நீங்க எல்லா நேரமும் ஜெபிக்கும் போது, you are all the time thinking, நீங்க எல்லா நேரமும் நினைச்சிட்டு இருக்கீங்க, the power will come from heaven. மேல விண்ணகத்திலிருந்து தான் வல்லமை வரும்னு.
But God is saying, ஆனா ஆண்டவர் சொல்கின்றார், the day you got baptized, எந்த நாளிலே நீங்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டீர்களோ, the day you received Jesus, நீங்கள் எந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்டீர்களோ, as your Lord God and Savior, உங்களுடைய மீட்பராகவும் உங்களுடைய ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டீர்களோ, that day, அந்த நாளிலே, that moment, அந்த நிமிடத்திலே He put the power in you, உங்களிலே அந்த வல்லமையை அவர் போட்டிருக்கின்றார். and this power is waiting to work in you. உங்களிலே இருக்கின்ற அந்த வல்லமை செயலாற்ற காத்து கொண்டிருக்கிறது. But the problem is, ஆனால் பிரச்சனை என்னவென்றால், your thinking is wrong, உங்களுடைய சிந்தனை தவறானது, your believing is wrong, உங்களுடைய நம்பிக்கை தவறானது, your understanding is wrong, உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தவறானது, your faith is wrong, உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் தவறானது. and that is why அதனால்தான் you are not able to use what you got, உங்களுக்கு என்ன இருக்கின்றதோ அதையே பயன்படுத்த உங்களால் இயலவில்லை. because you don't know you got it. ஏன் சொன்னா, உங்களுக்குள் இந்த வல்லமை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியவில்லை. Isn't it? அப்படிதானே? Hello, isn't it? அப்படிதானே? The Bible teaches us, பைபிள் இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, God is spirit, ஆண்டவர் ஆவியானவராக இருக்கின்றார். and spiritual things cannot be experienced by your senses but only by faith. ஆவிக்குரிய காரியங்கள் உங்களுடைய ஐம்புலன்களால் அதை அனுபவிக்க முடியாது, அதை ஆவியில் தான் அனுபவிக்க முடியும். So this power that is in you cannot be felt by your senses, இந்த but can வல்லமை be experienced by a sense called faith. இந்த வல்லமை உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உங்கள் ஐம்புலன்களால் உணர்ந்து கொள்ள முடியாது, ஆனால் உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். And that becomes a big problem in Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. Because ஏன் சொன்னா, we are living in this world, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், where believing and decisions எல்லாம் நம்முடைய முடிவுகளை பொறுத்து நாம்